ஞானசம்பந்தருடைய பெருமையை என்னவென்று சொல்வது? திருமருகால் என்கின்ற ஊரில் தலைவனும் தலைவியும் திருமணம் முடித்து இரவு தங்குகின்றார்கள். அரவுன்னா பாம்பு தீண்டி தலைவன் உயிர் மாய்த்து விட்டான். கதறி அழுகின்றாள் மனைவி. அபயக்குரல் கேட்ட ஞானசம்பந்தர் இறைவனிடத்தில் வேண்டி தலைவனை உயிர்ப்பித்து தந்த அதிசயத்தை சொல்வதா, அல்லது திருமறை காட்டுக்கு சென்று வேதாரண்யம் அருகிலே இருக்கக்கூடிய திருமறை காட்டிலே அவருடைய சன்னிதானத்தில் அந்த மூடிய கதவை பதிகம்பாடி திறக்கச் செய்தாதே அந்த பெருமையை சொல்வதா? மதுரையிலே கூன் பாண்டியன் சமணத்தில் வீழ்ந்து தவித்த போது சமணத்திலிருந்து சைவத்திற்கு கொண்டு வந்து சைவத்தின் பெருமையை நிலைநிறுத்தினாரே, அதை சொல்வதா? இப்படி அதிசயங்களின் சொரூபமாக இருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமானை எண்ணுவதும் எடுத்தண்ணி படிப்பதும் அவருடைய பெருமைகளை பறைசாற்றுவதும் ஆனந்தத்தின் ஆனந்தம்.